சார் விவசாயம் இன்னைக்கு நம்ம கம்பெனிக்குள்ள ஹெல்த்தை தாண்டி இந்த ஹெல்த் சரி பண்றதுக்கு நீ இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்கு. நீங்க ஆயுர்வேதா முறையில இன்னைக்கு ஹெல்த் ப்ராடக்ட் எலிமெண்ட்ஸ் ஆன ப்ராடக்ட் நம்ம கம்பெனி நீங்க லான்ச் பண்ணி பல கோடிக்கணக்கான ப்ராடக்ட்டை நீங்க வெளி மக்கள் கிட்ட நீங்க மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்ஐ நிறுவனம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்தியாவுல முதல் முறையா பயிர்களை ஆயுர்வேத முறையில விருச்சிக ஆயுர்வேதா அப்படின்ற முறையில இன்னைக்கு பஞ்சகவியா மெத்தட்ல நானோ டெக்னாலஜி முறையில மக்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட்ட விவசாயத்துக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் அழகா நானோ டெக்னாலஜி முறையில தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சார் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும், நம்ம வீட்டை சுத்தி நேற்று சொன்ன விஷயம் தான், நம்ம வீட்டை சுத்தி 10 மரம் 5 மரம் 4 மரம் சொல்லி வேப்ப மரம் இருக்கும், கரெக்டா இல்லையா? நம்ம வேப்ப குச்சியில பல்லு விளக்க மாட்டோம், என்ன பண்றோம்? அது டெக்னாலஜி மாறிடுச்சு, நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டோம். அந்த மாதிரி இன்னைக்கு நான் இயற்கை முறையில விவசாயத்துக்கு நான் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்க வீட்டை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வந்து வாங்கிக்கன்னு சொன்னா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ் வாங்கிக்குவாங்களா? விவசாயம் பண்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நேரம் எங்க போவாங்க? ஒரு மருந்து கடைக்கு போவாரு, எப்ப பூச்செடிக்கு போய் செடிக்கு மிளகாய் செடி வச்சிருக்கிறேன் ரொம்ப பூச்சி வருது பண்ணுவார், அவரு டக்குன்னு ஒரு பாட்டில் எடுத்து கொடுப்பாரு, 50 மில்லி தான் இருக்கும், இதை நீங்க அடிக்க போயிட்டீங்க செம்ம டோஸ், நீங்க அடிச்சுன்னா அடுத்த 1 மணி நேரம் ஒரு பூச்சி கூட இருக்காதுன்னு கரெக்டா? இவர் அடிச்சு முடிச்ச உடனே அந்த பூச்சி செத்துரும், பூச்சி மட்டுமா சாகும், பூ சேர்ந்து செத்துரும், செடி சேர்ந்து செத்துரும், அதோட சேர்ந்து மஞ்சடி வந்துடும், அதாவது இளப்பூரா மொத்தம் மஞ்சள் கலர் ஆயிடும். உடனே இன்னொரு போவார், சார் அதாவது இது அடிச்சதுனால வந்தது அப்படிலாம் கேட்க மாட்டாரு, சார் இன்னொரு நோய் வந்துருச்சு, உடனே அவர் என்ன பண்ணுவாரு, அப்படிங்களா அதான் இது வைங்க. மக்களோட மைண்ட் எங்க போச்சு? அவர் வீட்டு பக்கத்திலேயே ஒருத்தர் இயற்கையான முறையில விவசாயத்துக்கு தேவையான உரத்தை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, அது வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் சொல்லிட்டு அது ரசாயன கெமிக்கல் இல்லாம நாட்டு மாட்டுடைய பால், நாட்டு மாட்டு சாணம், நாட்டு கோமியம், நெய் இதெல்லாம் போட்டு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா தெளிவா வந்து அடி உரமா ரெடி பண்ணி கொடுப்பாரு அவரு. ஆனா நம்மால என்ன பண்ண மாட்டாரு, இதெல்லாம் வாங்கி போட்டு என்னைக்கு வளரும் என்னைக்கு டெவலப் ஆகும், இதெல்லாம் எவன் நம்புவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், நம்ம நேரம் போய் கெமிக்கல் தான் போய் வாங்கி வருவார். அந்த மாதிரி மக்கள் மைண்டுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு பயிர்களுக்கு தேவையான ஆயுர்வேதா டாக்டர் இன்னைக்கு பஞ்சகவிய மெத்தட விருச்சிக ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நிறுவனத்துல அற்புதமா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சார். இந்த பொருளை மக்கள் கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு இன்னைக்கு மத்திய தர சான்றிதழ் சர்டிபிகேட்டும் உலக அளவிலான தர சான்றிதழோட சர்டிபிகேட்டும் இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க சார். யாரு வேணா எங்க வேணா இதை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுக்கு தெளிவான 2 சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த பொருளை நம்ம யூஸ் பண்றதுனால என்னென்ன நன்மை கிடைக்குது பாருங்க. மண்ணோட வளத்தை அதிகரிக்கும், புழு பூச்சி பூஞ்சை வைரஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வு, பயிர் செடி கிழங்கு பூ காய் மரம் வளர்ச்சியை அதிகப்படுத்தும், செலவை குறைக்கும், மகசூலை அதிகப்படுத்தும். ரொம்ப முக்கியமான விஷயம், மனிதனுக்கும் விலங்குக்கும் பாதிப்பு இல்லை. என்ன சார்? மனிதனுக்கும் விலங்குக்கும் பாதிப்பு இல்லை. எப்படி சார் மனிதனுக்கும் விலங்குக்கும் பாதிப்பு இல்லை? நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நம்ம நம்மாழ்வார் சொல்வார். அதாவது அடி மாட்டுக்கு நுனி சார், அடி மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு. அடினா என்ன, நுனினா என்ன சார்? நெல் பயிர் வளருது இல்லையா, அடியில் இருக்கிறது என்னங்க இருக்குது? தண்டு, அதாவது அதனுடைய அந்த பில்லு. உண்மை இல்லைங்களா? நுனியில என்ன வருதுங்க? நெல்லு. இப்ப அந்த தண்டு நான் சொல்லக்கூடிய அந்த அடி யாருக்கு போச்சுங்க? இப்ப மேல நுனியில வந்த நெல் யாருக்கு போச்சுங்க? சார் இப்ப ரெண்டத்தையும் உருவாக்குற நிலத்துல போற விவசாய ரசாயன உரம் வர்றதுனால பாதிப்பு யாருக்கு இப்போ? ஆனா இங்க என்ன சொல்றாங்க சார்னா, நாம கொடுக்கக்கூடிய இந்த நானோ டெக்னாலஜி முறையில இன்னைக்கு இயற்கையான விவசாயத்துக்கான அந்த உரத்தை நம்ம போய் யூஸ் பண்றதுனால மண்ணோட வளமும் மாறும். இந்த மண்ணில் உருவான அந்த பயிர் அதை நம்ம மாட்டுக்கு போறதுனால மாட்டோடைய இயற்கையான முறையில இருக்கக்கூடிய அந்த உடல் பாதையும் வந்து சரியாகி அதுக்கும் எந்த கெமிக்கல் இல்லாத அளவுக்கு அதோடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அதுக்கு மேல அந்த செடியில வந்த நெல் அதை நம்ம மனித சாப்பிட்டு மனிதோட ஹெல்த்தும் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கும். இத்தனை விஷயத்த இன்னைக்கு நம்மளுக்கு அழகான முறையில இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சார். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்ன பொருள் இருக்கு அப்படி நம்ம ஷார்ட்டா சீக்கிரமா நம்ம பாத்துடலாம் சார். இப்ப நான் சொல்ற எல்லா விஷயமும் சார் சொன்ன MITG வேர்ல்டுல தெளிவா எல்லா நாலேஜோட அதுல கொடுத்துருக்காங்க.
நான் சொன்னதை தாண்டி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நாலேஜ் வேணும், நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா MIDG வேர்ல்ட் வாங்கி அந்த MIDG வேர்ல்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பை வாங்கி அதை யூஸ் பண்ணுங்க, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பூஸ்ட்ரா சூப்பர். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 5 மூட்டை யூரியா உரம் காம்ப்ளெக்ஸ் போடக்கூடிய ஒரு இடத்துல இந்த 2 கிலோ பாக்கெட் நம்ம 2 பாக்கெட் போட்டா போதும். சார் எத்தனை பாக்கெட்? 2 பாக்கெட் போட்டா போதும். இத வந்து வேப்ப எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லி இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய பல இன்னைக்கு விதைகளும் எண்ணெய்களை பயன்படுத்தி இந்த பூஸ்ட்ரான்னு சொல்லக்கூடிய இந்த பூஸ்ட்ரா சூப்பர்னு சொல்லக்கூடிய அடி உரத்தை இன்னைக்கு நம்ம மண்ணுக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மண்ணுல இது நம்ம போறதுனால என்ன சார் பயன் அப்படின்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கணும். ஒரு வாரம் கூட நீங்க தண்ணி கட்டாம ஈரப்பதம் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா அந்த செடியை சுத்தி அந்த வேரை சுத்தி ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கணும். தண்ணி இல்லாத நேரத்துக்கு அந்த ஈரப்பதத்தை அந்த வேருக்கும் இந்த பூஸ்ட்ராங்கிறது கொடுக்கும். மண்ணோட வளத்தை அதிகமாக்குறதுக்காக செடியை சுத்தி அந்த வேரை சுத்தி உருவாக்கக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய பூச்சிகளை தக்க வச்சுக்க உருவாக்க பயன்படும். நல்லது பண்ணக்கூடிய பூச்சினா என்னன்னா சார்? கெட்டது பண்ணக்கூடிய பூச்சினா என்னன்னு சார்? நல்லது பண்ண பூச்சினா என்னன்னா இருக்கும்? மண்புழு வேற, அங்க பார்த்து சொல்றீங்களா? மண்புழு வேற, உள்ள வச்சு பார்த்திருக்குமா? மண்புழு பார்த்திருக்குமா? இந்த மாதிரி சார் பேர் சொல்லக்கூடிய பூச்சி, நன்மை பண்ணக்கூடிய பூச்சியே 200 வகையான பூச்சிகள் இருக்கு. கெட்டதை பண்ணக்கூடிய பூச்சி கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பூச்சி, இந்த வேறு கடிக்கக்கூடிய பூச்சி, வெட்டு பூச்சி சொல்லி கிட்டத்தட்ட 2000 வகையான பூச்சிகள் இருக்கு. அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த இந்த அடிவுரம் பூஸ்ட்ரான்னு சொல்லக்கூடிய அந்த அடிவுரம் வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைமோ 4 மாசத்துக்கு ஒரு டைமோ நம்ம நிலத்து நம்ம இதை போட்டா போதும். சரிங்களா? இந்த மாதிரி அடிவுரத்துக்கு பூஸ்ட்ரா சார். அதுக்கு அடுத்து நம்ம செடியோட வளர்ச்சிக்கும் செடியில வரக்கூடிய பூ, காய், பழம், நம்ம தென்னை மரம் வச்சிருக்கோம்னா வளர்ச்சி, அதுல வர தேங்காய், அதுக்கு மேல நம்ம கரும்பு நட்டுருக்கீங்கன்னா கரும்போட வளர்ச்சி, இந்த மாதிரி நல்ல மகசூலை கொடுக்கறதுக்காக க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதை வந்து கண்டினியூவா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு டைம் நம்ம தண்ணி கட்டக்கூடிய தண்ணி வளம் அதிகமா கொடுக்கக்கூடிய பயிர் வகைகளுக்கு அடி உரமாகவும் பூஸ்ட்ரா கூட சேர்த்து கலந்து போடலாம். மேல் உரமாகவும் நம்ம லிக்விட் வாட்டர் நம்ம ஃபெர்டிலைசரா அதை நம்ம யூஸ் பண்ணி தெளிப்பானாவும் நம்ம கொடுக்கலாம். மருந்து அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை கலந்து என்ன பண்ணலாங்க, மருந்து மாதிரி மேல அடிக்கலாம். அடி உரமாவும் கொடுக்கலாம், மேல் உரமாவும் இதை நம்ம கொடுக்கலாம். அடி உரமானா சிம்பிளா சொன்னா அந்த நெல் விளையாடுறாங்க இல்லையா, நெல் நம்ம விளையும் போது நெல் பயிர் நடுறதுக்கு முன்னாடியே பூஸ்ட்ராவையும் க்ரோ மேஜிக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நிலத்துல நம்ம தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த நெல் பயிரை நட சொல்லலாம். இதுல இந்த க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நம்ம நல்ல வளத்தையும் மகசூல் அதிகப்படுத்தும். ஒரு ஏக்கரால ஒரு 20 மூட்டை வருது சார் எனக்கு அப்படின்னா கூட 5 மூட்டை 6 மூட்டை சேர்த்து வரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதை போட்ட உடனே எல்லாம் வந்துடாது. ஆல்ரெடி உங்க மண்ணுக்கு நீங்க நிறைய கெமிக்கல் போட்டு என்ன பண்ணி வச்சிருப்பீங்க, மண்ணை மலடாக்கி கெடுத்து வச்சிருப்போம். இப்ப அந்த மண்ணோட சக்தியை மாத்தணும் இல்லையா, ஒரு 3 டைம் நம்ம திரும்ப திரும்ப இதை யூஸ் பண்ண பிறகு 4வது வாட்டி வரும்போது சார் யூஸ் பண்ண ஃபீல் இங்க நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம டிடிசி தினகரன் சார் கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். நெல்லுக்கு ரெகுலரா போட்டால அவரு ரெகுலரா யூஸ் பண்ணுவாரு. அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாரு. ஒரு நெல்லு கூட மேல அந்த பையில இருந்து ஒண்ணும் கீழே விழல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அவ்வளவு பெனிஃபிட் சார் க்ரோ மேஜிக். நெக்ஸ்ட் MIP. இன்னைக்கு பூச்சிக்காக இன்னைக்கு பல மருந்து கொண்டு நம்ம பாட்டில் அடிக்கிறாங்க சார். அடிக்கிறாங்களா இல்லைங்களா சார்? அந்த பூச்சிக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும்ல, நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு மருந்துக்காரங்க கொண்டாந்து கொடுப்போம். அவர் மூஞ்சி கொண்டு கட்டிக்கிறார். என்னங்க ஏங்க சரி, அவருக்கு போற என்ன ஆகுங்க, செத்துருவாரா? உண்மைதான், உண்மைதான், உண்மை இல்லையா சார்? இந்த பூச்சிய இந்த MIP சொல்லக்கூடிய இந்த மருந்தை நம்ம கொள்ளையில இருக்கக்கூடிய எல்லா விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம தலையில இருக்கக்கூடிய பேருக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுல தானியங்கள் நம்ம வச்சிருக்கிறோம், ஒரு பாக்கெட்ல வந்து அரிசி வச்சிருக்கிறோம், மாவு வச்சிருக்கோம்னா அந்த மாவுல வண்டு வருது இல்லையா, அந்த வண்டுக்கும் ஒரு காட்டன் துணியில மேல 2 ஸ்ப்ரே மாதிரி பண்ணிட்டு அதை உள்ள வச்சு மூடி விட்டா அந்த வண்டு வராது. அந்த மாதிரி மனிதனும் யூஸ் பண்ணலாம், இயற்கையா இருக்கு நம்ம விளைவிக்கிறதுக்காக இன்னைக்கு விவசாயத்தையும் யூஸ் பண்ணலாம் சார். இன்னைக்கு பூச்சியை கட்டுப்படுத்த என்னைக்கு மருந்து அடிக்கணும், நிறைய விவசாயிகளுக்கு இங்க பண்ணக்கூடிய சில விவசாயிகளுக்கு முக்கியமான இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன சார் அப்படின்னா, இந்த பூச்சிக்காக அடிக்கக்கூடிய இந்த வீரன் சொல்லக்கூடிய இந்த பொருளை இதை நம்ம எப்ப சார் பயன்படுத்தணும்னா, பூச்சியோட வளர்ச்சிங்கிறது எப்ப சார் வரும் அப்படின்னா, அமாவாசையில இருந்து கரெக்டா 3வது நாள் முட்டையிடும். அப்ப அமாவாசைக்கு அன்னைக்கு எல்லா பூச்சியோடைய இனப்பெருக்கமும் நடக்கும். எப்ப சார்? எல்லா பூச்சியோடைய இனப்பெருக்கம் அமாவாசை அன்னைக்கு தான். அமாவாசை அன்னைக்கு இனப்பெருக்கம் முடிஞ்சு 3வது நாள்ல முட்டையிடும்.
5வது நாள்ல புழு வெளியே வரும். அந்த புழு 7வது நாள் போகும்போது கூட்டுப்புழுவா மாறும். இந்த கூட்டுப்புழுவானது 10வது நாள் போன உடனே அழகா பறவை விரிஞ்சு அந்த ரெக்க விரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிடும். சார் இதுல அந்த உணர்ச்சி தெளிவுனஸ் எங்க வருதுன்னு பார்த்தோம்னா 10 நாள் தாண்டி போகும்போது என்ன ஆயிடுங்க, நம்மளால இங்க மருந்து அடிச்சுக்கிறாரா இல்லையான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடும். என்ன இல்லைன்னா அப்ப இது நம்ம கட்டுப்பாட்டுடைய ஸ்டேஜ் எப்ப சார் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, முட்டை எடுத்து 3வது நாள்ல இருந்து 5வது நாள் 7வது நாள் இந்த கேப்ல மாசம் 15 நாளைக்கு ஒரு டைம் அமாவாசை வர டைம்ல 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம பௌர்ணமி கரெக்டா 30 நாளைக்கு ஒரு டைம் 30 நாளைக்கு ஒரு டைம் அமாவாசை பௌர்ணமி வருது இல்லையா, அந்த வர டைம்ல அமாவாசை கழிஞ்சு 5வது நாள்ல பூச்சிக்காக நீங்க என்ன பண்ணணும், அந்த மருந்த MIV சொல்லக்கூடிய நம்ம ப்ராடக்ட்ட பூச்சிக்காக நீங்க அடிக்கலாம். அதே 15 நாள் கழிச்சு நம்ம பௌர்ணமி வரும் வளர்ப்பதை வர ஆரம்பிச்சு பௌர்ணமி முடிஞ்சு 5வது நாள்ல நான் சொன்ன க்ரோ மேஜிக்க நல்ல ஹீல்டு வரதுக்காக நீங்க அடிக்கலாம். எவ்ரி மந்த் கண்டினியூவா 15 நாளைக்கு ஒரு டைம் வீரம், 15 நாளைக்கு ஒரு டைம் அமாவாசை முடிஞ்சு 5வது நாள் வீரம், பௌர்ணமி முடிஞ்சு 5வது நாள் க்ரோ மேஜிக்கும் அடிச்சோம்னா பூச்சி கட்டுப்பாடு வரும், செடியோட வளர்ச்சி அதிகமாகும், நல்ல மகசூல் எடுக்க முடியும். அடியோரமா பூஸ்ட் ஆகும், மேல வளர்ச்சி அதிகமா இருந்து க்ரோ மேஜிக்கும் பூச்சியை கட்டுப்படுத்த இந்த வீரம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி அருமையான ஒரு பொருள். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் சார் MI சித்ரா அப்படின்னு சொல்லி MI ப்ரௌட். ப்ரௌட்னா என்ன சார் அப்படின்னா, என்னென்ன பாதிப்பு தெரியுதுங்க இதுல சார்? ஃபங்கஸ் பிரச்சனை. ஃபங்கஸ் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நோய் வர ஆரம்பிக்கும். மழை காலத்திலயும் வெயில் காலத்திலயும் இது ரெண்டும் சேர்ந்து வர டைம் தான் ஃபங்கஸ் பிரச்சனை. இந்த மழை காலமும் வெயில் காலமும் சேர டைம் எப்பங்க? மழை வராது, ஆனா ஹெவியா பனி இருக்கும். எப்போது? டே டைம்ல பார்த்தா பயங்கரமான சன்லைட், வெயில் பயங்கரமா இருக்கும். ஆனா நைட் டைம்ல சரியான பனி. அது எந்த காலங்க? டிசம்பர் மாசம். கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த 4 மாதம் என்ன பண்ணுங்க? பங்குனி வெயில் பல்ல கடிக்குதுன்னுவாங்க. உண்மை இல்லைங்களா? தை மாசம் தரையெல்லாம் குளிருன்னுவாங்க. ஆனா அதே மாசம் வெயில் என்ன பண்ணுது? அப்ப நைட் ஆனா பனி, பனியிலையும் பகலான வெயில், இந்த 2 டைமும் சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனை தான் ஃபங்கஸ் பிரச்சனை. இந்த மாதிரி வரக்கூடிய அந்த பிரச்சனைக்கு அந்த காலத்துல இந்த ப்ரௌடுங்கிறத யூஸ் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட் சித்ரா. இந்த வீரன் சொல்லி நான் சொன்ன பாத்தீங்களா, பூச்சிக்காக நம்ம அடிக்கிறது. அந்த பூச்சிக்காக அடிக்கக்கூடிய அந்த சித்ரா, அந்த வீர அதை அடிச்சு முடிச்சு 1 மாசம் முடிஞ்சு 2வது மாசம் போகும்போது சித்ராவை நம்ம யூஸ் பண்ணலாம். சார் நீங்க பூச்சி வகையில எத்தனை பூச்சி சொல்லலாம்? இப்ப உங்ககிட்ட கேட்டா எத்தனை பூச்சி பேர் சொல்லுவீங்க? ஒரு 10 பூச்சி 20 பூச்சி பேர் சொல்லுவோம். உண்மையிலேயா? கொசு இருக்கு, ஈ இருக்கு, வண்டு இருக்கு, புழு இருக்கு, இன்னும் என்னென்னமோ நிறைய ஒரு 10-15 பூச்சி தான் வறுமை பேரு. உண்மையிலேயா? இந்த பூச்சிக்கு இந்த பேரு தான் சொல்லி பேரை சொல்லக்கூடிய பூச்சியே வந்து பாத்தீங்கன்னா 2800க்கு மேல இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியாத பூச்சி, நம்மளுக்கு பேரே தெரியாத பூச்சி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பூச்சிக்கு மேல இருக்கு சார். சொல்லுங்க, 2 லட்சம் பூச்சிக்கு மேல இருக்கு. சார் சொன்னார் இல்லையா, தினகரன் சொல்லியிருப்பாரு, சார் பல நாடு போய் வந்திருக்கிறார் அப்படின்னு. அதுல சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் உகாண்டான்னு சொல்லி ஒரு கண்ட்ரி, ஒரு ஏரியா. அங்க நாங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்த ரூம்ல நான் டெய்லி காலையிலனா ஒரு 5 மணிக்கு எழுந்து நான் வாக்கிங் போயிட்டு வருவேன், ஜாகிங் மாதிரி சும்மா எக்ஸசைஸ் போயிட்டு வருவோம். அப்படி போயிட்டு வரும்போது நம்ம விரல் நீட்டு இவ்வளவு சைஸ் இதோட லென்த்தாவே இருக்கும். பார்த்தா அப்படியே மேல மினு லைட் எரிஞ்சிட்டு போகுது. நல்லா சைஸ் பெருசு. இந்த மண்புழு இருக்கு இல்லையா, அதை விட பெருசு, சரியான லென்த். என்னடா அது இன்னாருக்கு லைட் எரிஞ்சிட்டு போகுது, யாரும் செல்லுக்குள்ள விட்டுட்டாங்களா என்னன்னு நான் கிட்ட போய் பார்த்தா, சார் 5-6 டிசைன்ல இருக்கு சார் கலரு. நம்ம வானவில் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி அதனுடைய மேல அந்த முதுகுல 5-6 டிசைன்ல கலர் இருக்கு. அதுக்கு மேல என்னடான்னு சரி கிட்ட போயிட்டு செல்லுல லைட் போட்டு போட்டோ எடுத்து வந்து வச்சிருக்கேன். என்ன அப்புறமா நான் என் போன்ல இருக்கு அந்த பூச்சி. இது வரைக்கும் என் லைஃப் நான் அந்த மாதிரி பார்த்ததுல நீங்களும் பார்த்துக்க மாட்டீங்க. அது என்ன பூச்சி, என்ன பேரு, புழுதான் அது. நம்ம எப்படி இந்த மரவெட்டு பாத்தீங்களா, அது எப்படி அந்த கால் இருக்குதோ அந்த மாதிரி அதுவுமே இருக்கு. அது என்ன வகையான பூச்சி, என்ன பேருன்னே தெரியல. இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற அந்த லோக்கல் பாய் கிட்ட கேட்டு அவனுக்கு என்னன்னு தெரியல. இந்த மாதிரி என்ன பேருன்னு சொல்லி தெரியாத பூச்சியை கிட்டத்தட்ட 2 லட்சம் பூச்சிக்கு மேல இருக்கும். அந்த மாதிரி அதிகப்படியான பூச்சி பிரச்சனை. நம்ம விவசாய போய் மருந்துகளில் போய் கேட்பாரு, இந்த மாதிரி பூச்சி வெள்ளை பூச்சி அடிச்சு, மஞ்சள் பூச்சி அடிச்சிருச்சு, மெழுகு பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லி மாங்காய் செடிக்கு அதிகப்படியான மெழுகு பூச்சி வந்திருக்கும்.
இந்த கொய்யா மரத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா கொய்யா மரத்துல அந்த இலைக்கு பின்னாடி இருக்கும் என்ன இருக்குங்க, வெள்ளை வெள்ளையா இருக்கும். சீதா பழம் இருக்கு இல்லையா, அதில் என்ன இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது நம்ம மேல சின்ன பிள்ளைங்க மேல கூட அப்படி விளையாடுவாங்க, இப்படி பார்த்தா அருமையா இருக்கும். உண்மையில சின்ன பிள்ளைல நம்மளே பண்ணிருப்போம். அந்த மாதிரி வேறு வகைப்படுத்தாத பூச்சி, பேரே தெரியாத பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகளை அதிகமா கட்டுப்படுத்த அதிகப்படியான பூச்சி வருது சார் நான் பண்ற விவசாயத்துல அப்படின்னாக்கா, முதல் மாசம் அமாவாசை கழிஞ்சு 5வது நாள்ல வீர் அடிங்க, 2வது மாசம் மறுபடியும் அமாவாசை கழிஞ்சு சிட்ராவை பயன்படுத்துங்க. சரிங்களா? வீரு சிட்ரா இது ரெண்டுமே பூச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ப்ராடக்ட். இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தா உங்க செடியோ மரமோ எதுக்குமே அந்த பூச்சி பிரச்சனைங்கிறது வராது. அருமையான ரிசல்ட் சார். வீரு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னீங்களா, நம்ம செடிக்கு நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். மாட்டு நுனிக்கு, மாட்டு இருக்கு இல்லையா, கொசு அடிக்கடி வருது, நுனி வருது, அந்த நுனி அதிகமா ரத்தத்தை பிடிச்சி சாப்பிடும், அது பிடிச்சி இறந்தா கூட வராது. நம்ம சின்னசா போய் அங்க உட்கார்ந்து இருப்பாரு, அடுத்த 2வது நாள் பார்த்தா ஆள் நல்லா பொழுது போயிருப்பாரு. உண்மை இல்லைங்களா? இப்ப அந்த நபர் எங்கிருந்து சார் ரத்தத்தை எடுத்தாருன்னா எங்கிருந்து வந்திருக்கும், மாட்டுல இருந்து வந்திருக்கும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நுனி வந்து பாத்தீங்கன்னா மாட்டுல இருந்தீங்க, நான் சொன்ன உடனே உடனே போய் வாங்கி போயிட்டு எங்க வீட்டுல மாட்டுக்கு அடிச்சுட்டு போய் மறுநாள் மறுபடியும் வந்துட்டு இருக்கும். என்னடா இது, நம்ம அடிச்சு சாகலையா, இல்ல இன்னும் இந்த மருந்து வேலை செய்யல, இந்த மாதிரி மைண்ட்ல ஓடும். அப்ப அந்த மருந்தை நீங்க அடிக்கக்கூடிய டைம் எது சார் பாத்தீங்கன்னா, காலையில நம்ம வீட்டு அந்த உள்ள நம்ம கட்டி வச்சிருக்கோம் மாடு, அந்த தொழுவுல இருந்து நீங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அடிச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்க நைட் நீங்க மாட்டை கொண்டு போய் அங்க கட்டிட்டு பிறகு அந்த மாட்டு மேல நீங்க அதை அடிக்கணும். ஏன் சார் அப்படின்னா, நம்ம வீட்டுல வாசலுக்கு வெளியே நல்லா நைஸா இருக்கும் மண்ணு, அந்த இடத்துல ரவுண்ட் புளி மாதிரியே நிறைய இருக்கும். பாத்துருக்கீங்களா? என்னது போனா நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற பேர் எதுனா இருக்கா? முள்ள நெறி சொல்லுவாங்க. வேற நம்மளால என்ன பண்ணுவாரு, சின்னதா குச்சி எடுத்து நோண்டுவாரு எங்கடா அப்படின்ட்டு, ஆனா கிடைக்காது. ஒரு சில பேர் எடுத்துருவாங்க. உண்மை இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம மாட்டை கொண்டு போய் நம்ம தொழுவுல உள்ள நம்ம கொட்டாயில கட்டிட்ட பிறகு உள்ள இருந்த மொத்த பூனை அந்த பூச்சி என்ன பண்ணுங்க, அப்புறம் அந்த மாட்டுக்குள்ள ஏற ஆரம்பிக்கும். ஆடு கட்டுறீங்கன்னா அந்த ஆட்டுக்குள்ள அப்பதான் ஏற ஆரம்பிக்கும். காலையில விடியறதுக்குள்ள என்ன பண்ண, தலைவர் எல்லாம் சாப்பிட்டு நல்லா பொழுது போயிட்டு மாடி உள்ள போயிடுவாரு. இந்த மாதிரி மாடு வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னாடியும் மாடு நீங்க உள்ள கொண்டு போய் கட்டின பிறகு அந்த டைம் மார்னிங்கோ ஒரு நைட்டோ அந்த டைம் அந்த வீரர் யூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்கடுத்து வைரஸ். இந்த வைரஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல நான் சொன்ன அந்த பனி வெயில் ரெண்டுமே இருக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அந்த பங்கஸ் பிரச்சனை வரும். அதே வெயில் காலம் அதிகப்படியான வெயில் சொன்னா அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த செடியில இருக்கக்கூடிய, இப்ப சாதாரணமா சொன்னா ஒரு வாழைச்செடி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மஞ்சாடி வரும், அதிகப்படியான பூஞ்சான் பாதிப்பு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு இந்த வைரஸ் அப்படிங்கிறது இது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நிறைய எதுக்கு வரும் பாத்தீங்கன்னா வாழைச்செடி நிறைய வரும், மஞ்சாடி அடிச்சு நிறைய சரகு நோவு வந்துடும் பாருங்க. இந்த சரகு நோவு வருதுக்குலாம் நீங்க இந்த வைரஸ்ங்கிறத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மாடிஃபை. அதாவது மாடிஃபை அப்படிங்கிறது நம்ம செடிக்கு ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது எதை சார் வச்சு கண்டுபிடிக்கலாம்? இல்ல அந்த நீரோட சத்து கம்மியா இருக்கு, நம்ம எந்த இடத்துல எந்த நிலத்துல நம்ம விவசாயம் பண்றோமோ அதுல விளையக்கூடிய அந்த உணவோட டேஸ்ட் எப்படிங்க இருக்கும்? ஒரு சில ப்ராடக்டோட டேஸ்ட் நல்லா இருக்கும், ஒரு சில ப்ராடக்டோட டேஸ்ட் சுத்தமாவே இருக்காது. உண்மையிலேயே அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தோடைய அந்த மண்ணோட அந்த சத்தும் நம்ம தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நீரோட சத்தும் அளவு மாறி இருக்கும். எந்த உணவு அந்த விட்டமின் சத்து குறைபாடு இருக்கும், அந்த விட்டமின் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாடிஃபை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆரஞ்சு பழம் கடையில வாங்குற இடத்துல ஒரு சில இடத்துல வாங்கின உடனே அதை சாப்பிட்ட உடனே நல்ல அருமையான டேஸ்ட் இருக்கும். ஒரு சில பேர் சாப்பிட்டா எப்படி இருக்கு, ஆனா பழம் பார்த்தா மேல எப்படி இருக்கும், நல்ல அருமையா சும்மா கொண்டு போய் நம்ம இதுல மியூசியத்துல வைக்கிற மாதிரி மேல பார்த்தா அழகா இருக்கும். ஆனா அந்த இடத்துல உள்ள இருக்கிற விதை நம்ம அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா என்ன இருக்கும், ஒரு டேஸ்டுமே இருக்காது, சப்புன்னு இருக்கும். உண்மை இல்லைங்களா? அந்த மாதிரி டேஸ்ட் இல்லாம வளரக்கூடிய ஒரு பொருள். அப்ப அந்த பொருளை நம்ம விதைக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நீரோட சத்து, நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியோட சத்து, இந்த சத்து குறைபாட்டை சரி பண்ண மாத்திரை நம்ம இந்த லிக்விட இங்கிலீஷ்ல நம்ம வாங்கிட்டு போடாம கெமிக்கல் கொண்டு வந்து வாங்கிட்டு போடாம இந்த pH லெவல்ல நம்ம மாற்றத்துக்காக மாடிஃபை செய்து யூஸ் பண்ணுங்க. இத நீங்க யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு லெவல் இருக்கு சார் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மிஷின் நம்ம லீடர்ஸ் வச்சிருக்காங்க, அதை வாங்கி அந்த நீர்ல நீங்க செக் பண்ணிட்டு இத நீங்க யூஸ் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் MI ஸ்ப்ரே. இப்போ நான் சொன்ன the Grow Magic Advance, இது
எம்ஐ வீர், எம்ஐ சிட்ரா, வைரஸ் இது எல்லாத்தையுமே இந்த ப்ரௌடுன்னு சொல்லக்கூடிய நம்ம சொன்ன எல்லா ப்ராடக்ட்டோட சேர்த்து இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ நான் சொன்ன எம்ஐ வீர், எம்ஐ சிட்ரா, வைரஸ், ப்ரௌடு இது எல்லாமே ப்ரோ மேஜிக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 ml 250 ml இருக்கும் அது. சரிங்களா? அது எல்லாத்தையுமே 1 லிட்டருக்கு 2 ml வீதம் நீங்க அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இது மட்டும் இந்த எம்ஐ ஸ்ப்ரே அப்படிங்கிறது 100 ml இருக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml எவ்வளவுங்க? 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml எம்ஐ ஸ்ப்ரேவும் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml வீரு, சிட்ரா, வைரஸ் சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட்ல இருந்து இப்போ நீங்க ஒரு பூச்சி கடிக்கிறீங்களா, அப்ப பூச்சி கடிக்கும் போது எதை சார் யூஸ் பண்ணணும்? வீர் ஒண்ணு, எம்ஐ ஸ்ப்ரே ஒண்ணு. வீர்ல இருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml, இதுல நம்ம எம்ஐ ஸ்ப்ரேல இருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml சொல்லிட்டு ஒரு 100 லிட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல 200 ml எத்தனை லிட்டர் தேவை, 100 ml எத்தனை லிட்டர் தேவை அப்படிங்கறத மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கராக்கு தான் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற டோசேஜ். ஒரு ஏக்கராக்கு 200 ml 250 ml வீரியம், ஒரு ஏக்கராவுக்கு ஒரு பாட்டில் இந்த எம்ஐ ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணி நீங்க மேல ஸ்ப்ரே பண்ணலாம். சரிங்களா? அது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இந்த எம்ஐ ஸ்ப்ரேவை மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன் சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்ஐ ஸ்ப்ரேங்கிறது ஒட்டும் தன்மை உடையது, நல்ல பரவல் படுத்தக்கூடிய தன்மை, ஊடுருவும், வீரியப்படுத்தும், தனித்துவத்தை காக்கும், மகரந்த சேர்க்கைக்கு உதவி புரியும். இது என்ன சார் பெனிஃபிட்னா சிம்பிளா சொல்ற மாதிரி, கடையில இருந்து மருந்து வாங்கிட்டு அடிச்சிருவீங்க. அந்த மருந்து திடீர்னு ஈவினிங் மழை வந்துருச்சு, இப்ப அடிச்சு மருந்து இருக்குமா போயிடுமா? போயிடும். உண்மை இல்லையா? அப்ப அடிச்சு காசு போயிடும், மருந்து போயிடும். இப்ப மறுபடியும் நம்மால் மறுநாள் என்ன பண்ணுவாருங்க, வாங்கிட்டு அடிப்பாரு. ஆனா இந்த எம்ஐ ஸ்ப்ரேவை நீங்க யூஸ் பண்ணி ஒரு பூச்சிக்காக வீரை மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த எம்ஐ ஸ்ப்ரேன்னு சொல்லக்கூடிய இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல இலையில ஒட்டிக்கிற தன்மை வந்துடும், பிளஸ் நல்ல ஊடுருவும் தன்மை வரும். அடிச்ச இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு அந்த நரம்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது நல்ல ஊடுருவி போய் நல்லா ஒட்டிக்கும். மழை பெய்ஞ்சா கூட ஒரு வாரம் கிட்டத்தட்ட 4 நாள் இருந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம அடிச்ச மருந்தோட எஃபெக்ட் அந்த செடியில அப்படியே நிக்கும். அப்ப அந்த இடத்துல நான் சொன்ன அந்த புழு பூச்சி போய் கடிக்கும் போது அந்த பூச்சியோட வாயை ஒட்டிக்கிட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சு மூளை சைடுல இருந்து உடம்புல இருக்கிற போற மொத்த நீர் வெளியேறி 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அப்படி நீத்து போய் இறந்து போயிடும். உணவு இல்லாம இறந்து போய் தான் அந்த புழுங்கிறது கட்டுப்பாடு ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த எம்ஐ ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி பொருள் கொடுத்து வந்த ரிசல்ட் ஒரு சில போட்டோஸ் போட்டுருக்காங்க. இவர் என்னுடைய நண்பர், திருப்பத்தூர் பக்கம் விளக்கவாத்தம் அப்படிங்கிறவரு என்னுடைய நண்பருக்கு பிளஸ் வந்து விவசாயி நம்ம அந்த நெல் விதைக்கிறதுக்கு முன்னாடி நெல்லை வந்து நாத்து நடுறதுக்கு முன்னாடி அடி உரத்தோட பூஸ்டராவை யூஸ் பண்ணி போடுறது. இந்த பூஸ்டராவை வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக நம்ம போடுறது கிடையாது, அடி உரமா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விதம் என்னென்ன விதம் இருக்கு, என்னென்ன உரம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம இயற்கை யூஸ் பண்ணக்கூடிய மாட்டு சாணி இருக்கு, ஆட்டோட சாணி இருக்கு, நல்ல காஞ்ச எருவை எடுத்துக்கிட்டு ஒரு 100 கிலோ எருவுல இந்த ஒரு பாக்கெட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே நம்ம மருந்து தெளிச்சு சொல்ற மாதிரி இதை நம்ம அடி உரமா தெளிச்சு விட்டுலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்த ரிசல்ட் இருக்கு. இதுல ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா இதெல்லாம் கொடுத்து ஆல்ரெடி ரிசல்ட் வந்திருக்கா சார், என்னங்க இதெல்லாம் கொடுத்து ஆல்ரெடி ரிசல்ட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் மைண்டுக்குள்ள போகும். நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணவங்க இருக்காங்க. அதனால உங்களுக்காக ஒரே ஒரு வீடியோ மட்டும். சார் இது வந்து பூச்சிக்காக அடிக்கிறாங்க பாருங்க சார், நல்லா பாருங்க என்ன கையில என்ன வச்சிருக்காருன்னு பாருங்க. பத்து லிட்டர் வரும் அந்த டேங்க்கு, 10 லிட்டர் 15 லிட்டர் வரும் அது. சார் இந்த செடியை நல்லா பார்த்துக்கிடுங்க, இந்த செடியை நல்லா பார்த்துங்க, அதனுடைய வளர்ச்சியும் அதோட அந்த டைமிங்ல அது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இதை அடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் அந்த இதே வீடியோ வரும், நல்லா பார்த்துக்கிடுங்க. பூச்சிக்காக அடிக்கிறாங்க. காட்டுறாரு பாருங்க செடி எப்படி இருக்கு காட்டுறாரு இல்லையா, என்ன சொல்றாரு, ஓட்ட ஓட்டியா இருக்கு
அப்படின்னு காட்டுறாரு இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். நல்லா பாத்துட்டீங்களா இந்த செடி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோ இது அடிச்ச ரிசல்ட் வரும் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோ. ஹலோ அதேதான். ஸோ நாங்கள் வந்து என்ன இருக்கோம் அப்படின்னா ஒரு வெண்டைக்காய் செடி கூட போடுறது இருக்கிறோம். இந்த வெண்டைக்காய் செடிக்கு வந்து கடந்த 12ஆம் தேதி ஒரு 7-8 நாளுக்கு முன்னாடி அடிச்ச ரிசல்ட் ஸ்ப்ரே பிளஸ் வந்து அடிச்சிருந்தோம். அதுக்காக பார்த்துட்டோம் அப்படின்னா சார் 7-8 நாளைக்கு முன்னாடி பூச்சிக்காக வந்து அடிச்சிருந்தது எம்ஐ ஸ்ப்ரே எம்ஐ பீர் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. அந்த மோட்டை ஒட்டியே இருந்த செடி காட்டினாங்க இல்லையா? இப்ப அந்த ரிசல்ட் வந்து அதே செடியை காட்டுவாங்க பாருங்க. வந்து ஒரு மாதிரி புடு கடிச்ச ஒரு மாதிரி ஓட்ட ஓட்டையா இருந்தது. பிளஸ் வந்து செடியும் பெரிய லெவலில் தெரிச்சல் இல்லை, வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ராடக்ட் வந்து அடிச்சிருந்தோம். இதே வயல தான் அடிச்சிருந்தோம். அதை அடிக்கும் போது என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 நாள்லயே நல்ல ரிசல்ட் கிடைச்சது. இப்போ அதை தான் நம்ம செக் பண்ண வரைக்கும் வந்திருந்தோம். இங்கதான் அந்த செடியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னோட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது பார்த்தோம். இப்போ வந்து செடி நல்ல ஒரு தெரிஞ்சு கிடைச்சிருக்காரு. பாத்தீங்களா எப்படி செடி இப்போ சார்? சார் செடிக்கு பாதிப்பு இல்ல, மண்ணுக்கும் பாதிப்பு இல்ல, மனிதனுக்கும் பாதிப்பு இல்ல. அதுக்கு மேல குரோத்திங் அருமையான குரோத்திங் சார். அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கு எப்படிங்க இருக்கு சார்? கண்டினியூவா யூஸ் பண்ணலாமா கூடாதா சார்? இந்த மாதிரி நல்ல அருமையான இந்த மாதிரி பல பேர் கொடுத்த ரிசல்ட் இருக்கு. நீங்க சரியா போதும் சார் பாத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் என்ன அப்படின்னா இதுல சொல்லுவாரு என்ன அப்படின்னா இப்போ ஒரு மிளகு செடியோ இல்ல தக்காளி செடியோ இல்ல நம்ம மிளகாய் செடியோ நீங்க வைக்கிறோம். அறுவடை முடியிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அறுவடை முடியிற ஸ்டேஜ் வந்து அது அழியிற கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ அழியிற கண்டிஷன் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? முடியை போட்டு மறுபடியும் அந்த ஏறு உழுது தோணி போட்டு நம்ம மறுபடியும் விதைய போட்டு மறுபடியும் வளர்க்குவோம். அதுக்கு எப்படி ஒரு மாசம் கிட்டத்தட்ட வரும். அது வளர்ந்து வந்து ஒரு 2-3 மாசம் ஆன பிறகுதான் விதை நம்ம அதுல இருந்து நம்ம லாபத்தை எடுக்க முடியும். அதுல அறுவடை நம்ம பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? இங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு. சப்ளை பண்ணாரு. வணக்கம் லேடர்ஸ். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கம்பெனி மூலமா வந்து அதாவது விருதுநகர் மாவட்டம் சிறுவீர் பக்கத்துல பிள்ளையார்பத்து அப்படிங்கிற கிராமத்துல வந்து மிளகு நாங்கள் பார்க்க வந்திருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தா அது வந்து காய்ச்சி முடிஞ்சு அடுத்த மகசூலுக்கு தயாராக தான் இருந்துச்சு. அதை அடிச்சுட்டு மழை பண்ணணும்னாங்க. நாங்கள் வந்து சொல்லும்போது இது முடிஞ்சிச்சு, இதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி போஸ்டர் இருக்குது பயன்படுத்துங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளவு எப்படி வரும்னு சொன்னாங்க. நாங்கள் கொடுத்தா கண்டிப்பாக வரும் சார், ரிசல்ட் எடுக்குன்னு சொன்னோம். ஸோ அதை பற்றி நாங்கள் சொல்கிறத விட அந்த விவசாயம் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ அந்த விவசாயம் வந்து நமக்கு வந்து அதை பற்றி அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம சொல்லுவாங்க. வணக்கம். சிறுவள்ளூர் பக்கம் பிள்ளையார்பத்தம் பேர் சந்திரன். இந்த தோடு இவங்க இந்த ப்ராடக்ட் உரத்தை வந்து நாங்கள் வந்து இந்த செடி வந்து அழியிற கண்டிஷனாக அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை பக்கம் வந்த வேண்டியா இருக்கு. இந்த உரத்தை நீங்கள் வாங்கி வைங்க, நாங்கள் காய் எடுக்கிறாங்க சாரை கொண்டு வந்து காமிச்சாங்க. சார் சொன்னாரு இதில் நாங்கள் எதனோ ஒரு காய் நாங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாங்க. நான் கூட சகடப்பட்டேன். இது மாதிரி நீ 200 காய் எங்கிட்ட கூடி வரணும் அப்படின்னு நாங்கள் அழியிற கண்டிஷன் ஏதோ அவங்க ப்ராடக்ட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னாங்க சரி நாங்கள் கொடுத்துருக்காங்க நான் வச்சு விட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 காய்க்கு 300 காய்க்கு மேலே வந்துருச்சு. நாங்கள் ஏற்கனவே 4 பேரையும் பறிச்சாச்சு. சார் இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு கூட அது 200 காய்க்கு மேலே தான் அது இருக்குது. இந்த இது நான் 40 வருஷ விவசாய அனுபவத்தில் நாங்கள் இருக்கிறேன். ஆனால் இது ஒரு இயற்கைன்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் நல்ல ஒரு இது இருந்தது எனக்கு. ஏற்கனவே இப்போ ஊரை மண்ணு ஊரை கெட்டுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு ஆர்வமாக இருந்தது. அதனால தான் இப்போ ஒரு சொல்ல கேட்டேன். ஆனால் நல்லா இருக்கு. இதை வந்து ஒரு 4-3 உரம் வைக்கக்கூடிய இடத்துல 2 கிலோ வச்சுருந்தது ரொம்ப ஆச்சரியமாக கொஞ்சம் இருந்தது கேட்கும்போது. ஆனால் ரொம்ப தெளிவான ஒரு இதை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி வாழ்த்துக்கள். இந்த காய்கறி பிடிச்சி என்ன சொல்றாங்க 3-4 மூட்டை யூரியா காம்ப்ளெக்ஸ் போற ஒரு இடத்துல இந்த ஒரு பாக்கெட் போட்டா பெரிய லெவல்ல வருதுங்கிறது அவங்க ஏதோ பொருள் விற்கிறதுக்காக சொல்லிக்கிறாங்க. நினைச்சு வாங்கி வற்புறுத்தல் காரணமாக நான் வாங்கி போட்டேன். ஆனா அருமையான ரிசல்ட் வந்துருச்சு. இதை 4 மூட்டை பறிச்சுட்டு பிறகுதான் இப்ப வந்து பாக்குறாங்கன்னு அவரே சொல்றாரு. அந்த செடியை காட்டுறாரு. நீங்களே பாருங்க. 200 காய் சொன்னாரு சார். இன்னைக்கு 200 காய் ஒரு செடிக்கு 200 காய் சொன்னாரு. அது 250 காய்க்கு மேல இப்ப இருக்கு. நாங்க 4 பாரி பறிச்சது தாயாத்தான பறிக்கிறோம். ஆனா எங்களுடைய கவனக்குறை ஏன்னா அந்த பில்லெல்லாம் இப்படியே இருக்கிறதுனால நாங்க இன்னும் இதுக்கு அவ்வளவு பராமரிப்பு பிள்ளை எடுத்து நீ கலைகிறது விட்டா எங்களுக்கு சொன்னதில் 3 பங்கு நாங்கள் கூட எடுக்க முடியும்.
ஏன்னா அவங்க உரம் வந்து அப்படி ஒரு வேலை செய்யும். அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி தான் சார். உரம் இங்க போறதுக்கு பதில் அங்க போயிருக்கிறாரு. சூப்பர், அருமை சார். அருமையான ஒரு விஷயம். நீங்க ஒரு வற்புறுத்தல் காரணமாக இந்த பொருளை வாங்கி நான் யூஸ் பண்ண அந்த ரிசல்ட் அருமையா இருக்குன்னு சொல்றாரு சார். அதாவது நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பொருளை தயார் பண்ணி இந்த மக்கள் கிட்ட கொடுத்து ரிசல்ட் வாங்கி இந்த ரிசல்ட்ட பல பேர் நீங்க பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இதை ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு இதனுடைய பலனை எவ்வளவு சீக்கிரம் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்க்கு நம்ம நண்பர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொடுத்து மண்ணோட வளத்தை மாத்தி நம்ம ஹெல்த்தையும் மாத்தி வருங்காலத்தையும் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாகவும் ஒரு வருமானத்தையும் இந்த கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கு. பயன்படுத்துங்க. மேலும் உங்க சங்கதிகளை இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போய் கொடுங்க. சரியா? இங்க பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் சாருக்கு நீங்க மிகப்பெரிய நன்றி சொல்லுங்க. சார், விவசாயத்தை பத்தி தெள்ள தெளிவா அழகா புரிய